அழகின்ற சொல்லுக்கு முருகான்னு பாட்டு போட்டா கூட மனசு அழகின்ற சொல்லுக்கு அகிலான்னு உன்னதான் நினைக்குது. சும்மா சொல்லக்கூடாது மலரு. அகிலா அழகினா நீ பேரழகி. உன் கண்ண பார்த்தா ஐயோ அம்மா, உன் கண்ணும் பார்த்தா ஐயோ அம்மா. அதுலயும் உன் முதடு இருக்கே, அப்படியே தேன் மிட்டாய் மாதிரி ரோஸ் கலர்ல. அப்படியே எடுத்து அத நினைச்சு பார்த்தாலே சும்மா ஜிவ்வுன்னு ஏறுதே. நீ மட்டும் அந்த மாறனை லவ் பண்ணாம இருந்தா இந்நேரம் நான் உன்னை கல்யாணம் பண்ணி ஹீரோவாயிருப்ப. தேவையில்லாம அவனை லவ் பண்ணி என்ன வில்லனாக்கி. ஏன் மலரு, இப்ப ஊரு உலகமே என்ன காரி தூ தூ துப்புற மாதிரில. என்ன இருந்தாலும் நீதான் மலரு. உனக்காக எத்தனை பேரை வேணாலும் போட்டு தள்ளலாம். அதுக்கு நீ வர்த்தான ஆளுதான். மாமா உன் மேல எம்புட்டு ஆசை வச்சிருந்தேன்னு தெரியுமா? அது ஏன் போல கடைசி வரைக்கும் உனக்கு புரியவே இல்லை. உன்னை எப்படியெல்லாம் வச்சு வாழணும்னு கனவு கண்டேன் தெரியுமா? அது எல்லாம் நாசமா போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. ஆனா விட மாட்டேன். உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். என் மலருதான் எனக்கு மட்டும்தான். திறந்திருக்கு. யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்ப? காலம் முழுக்க சாகுற வரைக்கும் இப்படியே பார்த்துட்டுன்னு சொன்னா கூட நான் இருப்பேன். எனக்கு சந்தோஷம்தான். உலகத்துல வேற யாராவது இப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே நான் தான் உன்னை அதிகமா லவ் பண்றேன். ஐ லவ் யூ விக்டரி. நான் போகணும் அஞ்சலி. வீட்ல இருந்து மாமா ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லிட்டாரு. half an hourல வரேன்னு சொல்லிட்டேன். இப்ப போனாதான் சரியா இருக்கும். உன்னை யாரு விக்டரி அப்படி சொல்ல சொன்னது? நான் சொல்ல சொன்னேனா? இல்லையே. அப்புறம் எப்படி நான் அதுக்கு பொறுப்பாக முடியும்?
நான் தான் இன்னைக்கு நீ வந்தப்பவே இன்னைக்கு முழுக்க என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ராத்திரி 10:30 மணிக்கு தான் நீ வீட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போறேங்கிற பேச்சே கிடையாது சொல்லிட்டேன். அஞ்சலி ப்ளீஸ், நான் போயே ஆகணும். இல்லாட்டி மாமாவே என்னை தேடி வந்துருவாரு. வரட்டும், வந்து நம்மள இங்க ஜோடியா பார்க்கட்டும். அப்படி பார்த்தாருன்னா நம்ம பிரச்சனை தீர்ந்தது தானே. அவரே அவர் பொண்ணுக்கு டைவோர்ஸ் அப்ளை பண்ணிடுவாரு. நமக்கு வேலை மிச்சம். என்னடா முறைக்கிற? என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ அஞ்சலி ப்ளீஸ். என் மனசு நீ புரிஞ்சுக்கோ என் ப்ளீஸ். சிச்சுவேஷன் பெருசா மனசு பெருசா நீயே சொல்லு. இன்னைக்கு நீ 10:30 மணிக்கு தான் இங்க இருந்து போகணும். அதுல மாற்றமே இல்ல. ஐயோ மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். இந்தா இந்த ட்ரெஸ் மாத்திக்கோ. எதுக்கு? தீபாவளிக்காக உனக்கு வாங்கினேன்டா. நீ போட்டிருக்க ட்ரெஸ் நல்லாவா இருக்கு? அதை கழட்டிட்டு இதை போட்டுக்கோ. இந்த ஷர்ட் தான் நல்லா இருக்கு. போட்டுக்கோ விக்ட்ரி. எழுந்திரி எழுந்திரி விக்ட்ரி. அஞ்சலி விடு அஞ்சலி. அதெல்லாம் முடியாது. சட்டைய கழட்டு. அஞ்சலி சும்மா இரு விக்ட்ரி. அஞ்சலி விடு அஞ்சலி. சட்டைய மாத்து விக்ட்ரி. அஞ்சலி அஞ்சலி சொன்னா ஹே ஹேமா, ராகவி, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஒன்னும் இல்ல, விக்டரிய ஷர்ட் மாத்த சொல்லிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? நீ தானடி எங்களை இங்க வர சொன்ன. ஷாப்பிங் போலான்னு சொன்னல. ஆமால, மறந்தே போயிட்டேன். போலாமா? என்ன விக்டரி, நீயும் எங்க கூட வரியா? ஏய், பார்லர் போகணும்னு சொல்ற, அவர் எப்படி கூட வருவாரு? ஓ, வர முடியாதுல்ல. என்ன விக்டரி, அப்ப நீ வீட்டுக்கு போறியா? சரி அஞ்சலி, நீ ஷாப்பிங் போ, நான் வேணா அப்படியே வீட்டுக்கு போறேன். எஸ்கேப் ஆயிட்டல? அப்படிலாம் நினைக்கல அஞ்சலி. நீ எஸ்கேப் ஆனதுக்கு அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி, நீ போய் மாமியார் வீட்ல தல தீபாவளி கொண்டாடு, நான் ஷாப்பிங் போறேன். மாமா வந்துட்டு இருக்கேன் மாமா. இதோ 10 நிமிஷம் வந்துட்டே இருக்கேன். நான் வரேன், பாய். எஸ்கேப் ஆயிட்டியா? உன்னை இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். அக்கா சீக்கிரம் வைக்கா. ஏய், நீ வைடி. ஏய் ஏய். அக்கா, அங்க பாரு, அழகர் மாமா மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. எப்ப பாரு இவனுக்கு இதே வேலையா போச்சு. மூஞ்சி முகரும். இப்ப நான் ஏதாவது பண்ணணும் தேனு. என்னக்கா பண்ணலாம்? இப்ப பாரு என்ன பண்றேன்னு. மாமா, என்ன மாமா அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு இருக்கீங்க? உங்களைத்தான் மாமா. ஏன் அங்கே என்னட்டு இருக்கீங்க? இங்க வாங்க மாமா, எல்லாரும் சேர்ந்து ஜாலியா வேட்டு போடலாம். போட்டுருவோம். ஓ சரி, அது வைங்க. இந்தாம்மா. தேனு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னக்கா? மாமா எல்லா வெடியையும் அசால்ட்ட கையில பிடிச்சு போடுவாரு. அப்படியாக்கா? எல்லா வெடியுமா? ஆமா தேனு, இங்க இருக்க வெடியில எதை வேணா எடுத்துக்கூட மாமா அசால்ட் பண்ணிடுவாரு. ஐயோ, இப்படி கோத்து விட்டுறாங்களே. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? இல்ல புல, வெடியெல்லாம் கையில பிடிச்சு போடக்கூடாது தெரியுமில. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அது ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. என்ன மாமா நீங்க உங்களை பெரிய ஹீரோ நினைச்சு பேசிட்டு இருக்கிறேன்.
ஒரு வெடிய கையில பிடிச்சு போடுறதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அது இல்ல அகிலா. ஏய் விளையாடாதீங்க, பேசாம இருங்க. நீ சும்மா இரு மலரு, உனக்கு ஒன்னும் தெரியாது. மாமா குவாரியில வெடிக்காத வெடியா? அண்ணா அந்த வெடியை எடுத்துட்டு வாங்க. எந்த வெடிமா? அதானா அந்த 2000 ரூபாய் வெடி. ஆ. தேனு அதை வாங்கி மாமாட்ட கொடு. சரிக்கா. தேனு வாங்காத தேனு. அகிலா அதெல்லாம் வேணாம் அகிலா. பூசாரி வாபஸ் வாங்க. என்ன மாமா வீரன் தீரன் சிவகங்கை சூரன் சொல்லுவ? இம்புடுத்தானா உன் கெத்து? வாங்கி போட்டு விடு மாமா. தேனு மாமாட்ட கொடு. இந்தாங்க மாமா. இந்தாங்க மாமா. அழகரு, நீ வச்ச ஆப்பு உனக்கே வினையா வந்துருச்சேடா. இவளுக்கு வேற போடாம விட மாட்டாங்களே. அட வாங்கிக்கோங்க மாமா. அண்ணா அந்த ஊதுவத்தி கொடுங்க. இந்த மாமா பத்த வச்சு மனிதன் படத்துல தலைவர் ரஜினி குண்ட தூக்கி வீசுவார்ல, அது மாதிரி தூக்கி வீசு. அக்கா பாருக்கா, மாமாக்கு கால் நடுங்குது. மாமாக்கு பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஏய் வேணாண்டி, எவ்வளவு பெரிய வெடி, அத போய் கையில போட்டுக்கிட்டு. மாமா நீங்க போடாதீங்க. மாமா நான் சொன்னா போடுவீங்களா மாட்டீங்களா? இப்போ நான் 5ல இருந்து எண்ணுவேன். 1 சொல்லும் போது கரெக்டா நீங்க அதை போட்டுறணும். நீ 1 வரைக்கும் எண்ணிடுவ. ஆனா நான் இத போட்டா 1 இல்ல மாறுவேனேடி. எங்கள் மாமா ஆம்பள சிங்கம், எங்கள் தங்கம் கருப்பு வைரம் இப்பொழுது கையில் பிடித்து இந்த வெடியை போட போறார். 5 4 3 2 மாமா சீக்கிரம் வாங்க. அழகர் மாமா அந்த யானை வெடிய கையில பிடிச்சு போட போறாரு. வாடா நல்லவனே வா. இப்போ பாரு இது எப்படி உன்கிட்ட தள்ளி விடுறேன். அம்மா தாயே அகிலா, என்னால இந்த வெடியை வேட்டு போட முடியாது. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். அப்போ நீங்க ஆம்பள சிங்கம் இல்லையா? நான் ஆம்பளை சிங்கம், சிவகங்கை சூரன், வீரன் அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் பில்டப் விட தான் செய்வேன். அதான் நான் இப்ப தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டோம்ல. தோத்தாங்கோலி. நான் தோத்தங்கோலி தான். ஆனா உங்க மாமா போடுவாரா? ஏன் போட மாட்டாரு? எங்க மாமா ஒன்னும் உங்களை மாதிரி பயந்தாங்கோலி கிடையாது. மாமா மாமா வாங்கி போடுங்க மாமா.
வெடிச்சு சிதறதை என்னால் பார்க்க முடியாதோன்னு நினச்சேன். பரவாயில்ல, அந்த பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். வெயிடா வெய், இது உன் சாவுக்கு நீயே போட்டுக்கிற வெடி. மாமா 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 மாமா. என்ன மாமா அவ்வளோ தூரம் தள்ளி போறீங்க? அவ்வளோ பயமா? எல்லாம் ஒரு சேஃப்டி தான் புள்ள. என்னங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க, ஏதாவது ஆயிட போகுது. தம்பி வேணாம் தம்பி, விடுங்க. மாப்பிள என்னையா இத்தனை தடி வெடியை கையில வச்சு வெடிச்சிட்டு இருக்கீங்க? தம்பி, தலை தீபாவளிக்கு வந்த இடத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா யாரு பதில் சொல்றது? அதை தூக்கி போடுங்க தம்பி. அம்மா, இப்படி காரியத்தை கெடுக்கிறியம்மா. உன்கிட்ட யாராச்சும் இப்ப கேட்டாங்களா? ஏமா மலரு, நீயாவது மாப்பிள்ளை சொல்லக்கூடாதாம்மா? ஏடா பூசரி, நீ இங்க தானே இருக்க, நீ மாப்பிள்ளை சொல்லக்கூடாதா? இல்லையா, நானும் மலரம்மா எவ்வளவோ சொன்னோம், தம்பி தான் கேட்கல. என்ன மாப்பிள்ளை நீங்க சின்ன பையன் மாதிரி. இல்ல மாமா. டேய் பூசாரி, அந்த வெடியை வாங்கி போய் உள்ள வைடா. சரிங்க. தப்பிச்சிட்டானே. சரி தோர, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னக்கா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல தோர, அப்படியே பங்காளி வீட்டுக்கு போயிட்டு போகணும். அப்படியா? சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. அழகரு, போலாமா? போலாமா? இந்திரா, நாங்க வரோம். அம்மா சரி வரமா? சாந்தா. வரேன் சரிக்கா, போயிட்டு வாங்க. வரேன் பிள்ளைங்களா. அப்புறம் நான் வரமா? சரி மாப்பிள்ளை, போயிட்டு வரேன் வாங்க. மச்சி. சரியா? வரேன் தே. சரி தம்பி. வரேன் மாப்ள. சரி, எல்லாம் பட்டாசு அடிச்சது போதும், எல்லாம் உள்ள போங்க போங்க. அப்பா அப்பா, அந்த ஒரு வெடி மட்டும் வெடிச்சிட்டு வரேன்ப்பா. ஏண்டி, அதான் அப்பா சொல்றாருல்ல, உள்ள போலாம் வா. அதெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம் வா. ஆமா, நேத்துல இருந்து இதை தான் சொல்றீங்க, இன்னும் போட காணும். போங்க மாப்பிள்ளை, வாங்க ஆ. வாங்க. சும்மா வாங்க மாப்பிள்ள. எங்கண்ணே? மாமா தான் வர சொன்னாங்க, கூச்சப்படாம வாங்க. வாங்க மாப்பிள்ளை. மாமா, ஐயா, மாமா கூப்பிடுறாருன்னு சொன்னேன், எதுக்குன்னு கேட்டு வரது கூச்சப்படுறாரு. என்ன மாப்பிள்ளை, இதுக்கு என்ன கூச்சம்? உட்காருங்க. என்ன விஷயம் மாமா? அட உட்காருங்க மாப்பிள்ளை, உட்காருங்க. சொல்லுங்க மாமா. ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, சும்மா தான் வர சொன்னேன், பேசிக்கலாம்னு. அப்புறம் மாப்பிள்ளை, நீங்க தான் சொல்லணும் மாமா. என்ன மாப்பிள்ளை, நீங்க இளந்தாரி, இது மாமா அது மாமா வெட்டிப்பா பேச வேணாமா? அதை விட்டு வயசு பிள்ளை மாதிரி வெக்கப்படுறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. அது சரி, ஏன் மாப்பிள்ளை, காலேஜ் படிக்கும் போது பையனு கூட வெளியெல்லாம் போவீங்களா? போவோம் மாமா. எங்கெல்லாம் போவீங்க? சும்மா அப்படியே சினிமாவுக்கு, அப்புறம் அழகர் கோயிலுக்கு, அப்புறம் பரணியில ஃப்ரெண்டோட தோட்டம் இருக்கு, அங்க அப்படியே போவோம் மாமா. அவ்வளவுதானே? இந்த பாரியூர் பக்கம்லாம்? யோ, சும்மா ஒரு பேச்சு கேட்குறீங்க. மாமா தான், கூச்சப்படாம சொல்லுங்க. அப்பப்போ அது சரி, இப்ப இருக்க பையனுக்கு யாரும் அடிக்காம இருக்காங்க.
நான் கூட மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தா பல்லாளப்பட்டி தோட்டத்துக்கு நடுவில் ஒரு கடை இருக்கு, அங்கே போய் உப்பு கறி வாங்கி வந்து உட்காந்துக்கிடுவேன். மனசு நிம்மதியாக இருக்கேன். ஏன் மாப்பிள்ள என்ன சாப்பிட்றீங்க? வீரா இல்லை காட்டா? சும்மா கூச்சப்படாம சொல்லுங்க, மாமா தானே. பிராண்டி மாமா. அது சரி, எனக்கு அதாங்க பிடிக்கும். பூசரி எடுத்துட்டு வாடா. சரிங்க. ஆ. ஐயோ மாமா வேணாம் மாமா. அட சும்மா இருங்க மாப்பிள்ள, வருஷத்துக்கு ஒரு நாள் நல்ல நாள், மாப்பிள்ளை கூட அடிக்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்குமா? ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்த அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சேன். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சேன்.